ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கிழக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதியில் வாக்கு சேகரிக்க வந்த அரக்கோணம் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனுக்கு அப்பகுதி பெண்களும் சிறுவர் சிறுமியரும் பூரண கும்பத்துடன் வரவேற்பளித்தனர். அது மட்டுமன்றி வேட்பாளர் ஜெகத் ரட்சகனுக்கு மாலை அணிவித்தும் மகுடம் சூட்டியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாகமாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஜெகத் ரட்சகன் திமுகவின் சாதனைகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார். இப்போ இந்த தேர்தலில் மோடியை அகற்றுவதற்காக நடைபெறுகிற தேர்தல். அந்த மோடியை அகற்றுகிற இந்த தேர்தலில் மோடியை வெளியேற்றணும்னா தான் கேஸ் விலை 1200 ரூபாயா இருக்குது. அதை 500 ரூபாய்க்கு தருகிறேன் என்று சொல்லுகிற தளபதி. கோவை போலுவாம்பட்டி பகுதியில் வாக்கு சேகரிக்க வந்த பாஜக வேட்பாளர் வசந்தராஜனுக்கு அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்ற நிலையில் முள்ளாங்காடு பழங்குடி கிராம மக்கள் பாரம்பரிய இசைக்கருவிகளை வாசித்தும் இளம் பெண்கள் பாரம்பரிய நடனமாடியும் உற்சாகமாக வரவேற்பளித்தனர். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட மதுரை மக்களவை தொகுதி திமுக கூட்டணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசனுக்கு தொண்டர்கள் பூமழை பொழிந்து உற்சாக வரவேற்பளித்தனர். தாரை தப்பட்டை ஒலி காதுகளை பிளக்க திரளான தொண்டர்கள் கட்சி கொடிகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக செல்ல வேட்பாளர் சு வெங்கடேசன் வாக்கு சேகரித்தார். வேலூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட ஆம்பூர் பகுதியில் அதிமுக வேட்பாளர் டாக்டர் பசுபதியை ஆதரித்து அந்த கட்சியின் பேச்சாளரும் நடிகையுமான விந்தியா திமுக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். வேலூர் மாவட்டம் மிகப்பெரிய பெருமையை வச்சிருக்கிற மாவட்டம். இந்த வேலூரோட பெருமையே சிஎம்சி ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சது ஐடா சோஃபியா என்ற ஒரு பெண்மணி. அப்படி பெண்ணால பெருமை வாங்கின இந்த வேலூர் மாவட்டத்துல பெண்களை கிண்டல் பண்ற அசிங்கப்படுத்துற திமுக வேட்பாளர் கதிரானந்த் வேணுமா? ராஜபாளையம் பகுதியில் தென்காசி மக்களவை தொகுதி அதிமுக கூட்டணி புதிய தமிழகம் கட்சி தலைவரும் அந்த தொகுதி வேட்பாளருமான டாக்டர் கிருஷ்ணசாமியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த கூட்டணி யார் இந்தியாவை ஆள்வது என்பதை நிர்மாணிக்கின்ற கூட்டணி, யார் ஆளக்கூடாது என்பதை நிர்மாணிக்கின்ற கூட்டணி. அப்போது தொண்டர்கள் வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு மாலை அணிவித்தும் பூமழை பொழிந்தும் காதுகளை பிளக்க விசிலடித்தும் மிகுந்த ஆரவாரத்தோடு உற்சாக வரவேற்பளித்தனர். தேமுதிகவுடைய நிர்வாகிகள், அதே போல SDP நிர்வாகிகள், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.